காதல். கவிதா, அயன் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டியா? ஏன்னா ஏற்கனவே உனக்கு ரத்த சோகையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டேப்லெட்டையும் எடுத்துட்டீல? இதுக்கு எங்க அம்மாவே பரவாயில்ல, உங்க தொல்லை அதுக்கு மேல இருக்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. இப்ப கேக்குறதெல்லாம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். டெலிவரி டைம்ல அவஸ்தைப்பட போறது நீதான். மாசமா இருக்கிற புள்ள காலையில இருந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு அக்கறையில கேக்குறாரு இல்ல, அது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, என்ன காயத்ரியும் காணோம், அவளை தேடி போன கயலையும் காணோம், அவளோட கூட்டாளி மோனிகாவையும் காணோம். டெய்லர் கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? அப்படி என்ன ஆல்டர் பண்றாளுங்களோ? கவிதா, என்னென்ன தேவையான லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன், செக் பண்ணி. ஏண்டி வேலை கிடக்குது, சீக்கிரமா வாமான்னு சொன்னா வர நேரம் அது. இதுல கல்யாண வீட்டுல வேலை செஞ்சா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு உனக்கு பேச்சு வேற. அம்மா, உன் ஃப்ரெண்ட் எங்க? அவளை எங்க காணோம்? எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தானே, வாய் மட்டும்தான். வாடி, இவ்ளோ நேரம் எங்க சுத்திட்டு வர? உங்க அக்காவை பாத்தியா இல்லையா? அவளையே இன்னும் காணோம். எல்லா வேலையும் போட்டது போட்டபடியே இருக்கு. உங்க அப்பா வந்தாரு, அவ்வளவுதான், காட்டு கத்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. கவிதா, தண்ணி கொண்டா போ. நீருமா, நான் எடுத்துட்டு வரேன். கவிதா, கூட வா. என்ன பண்ணுது? கயல், கயல், கண்ணு தொற கயல். கயல், கயல், பாரு கயல், கண்ணு தொற கயல். கயல், கண்ணு திறனாச்சு உனக்கு. இந்தம்மா தண்ணி கூட உனக்கு. ஏய் கயல், குடிக்க தண்ணி கொடு. அவ எதுக்கு இந்த நேரத்துல டெய்லர் கடைக்கு போனா? அவ ட்ரெஸ் எல்லாம் ஆல்டர் பண்ண குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவளை காணோன்னு சொல்லிட்டு கயல பாத்துட்டு வர சொன்னேன். இப்போ இவளுங்க வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்னும் புரியலங்க. உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? கல்யாண பொண்ணு ஏன் அனுப்புன? உனக்கு என்ன முட்டி சேர்த்து போச்சா? நீ போக வேண்டியதானே, இல்ல கையை அனுப்ப வேண்டியதானே? அது இல்லைங்க. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறீங்க? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டெய்லர் கடைக்கு போலான்னு போயிருப்பா. இருங்க, நானும் இவரும் போய் பாத்துட்டு வரோம். என்னங்க, வாங்க போய் பாத்துட்டு வரலாம். நீ இருமா, வயிற்று பிள்ளைக்காரி. நானும் மாப்பிள்ளை போய் பாத்துட்டு வரோம். இந்த மாதிரி நேரத்துல வெளியே போனதுக்கு காயத்ரிய பார்த்த இடத்துல அவளை அங்கே அடிப்பேன். அவ கிடைக்கல, நீ உயிரோட இருக்க முடியாது. பிள்ளைய வளர்த்துருக்க அவரு பிள்ளை, கொஞ்சோட பொறுப்பு இல்லாம இரு. உன்னை வந்து வச்சுக்கிறேன். வாங்க மாப்பிள்ள. அம்மா, அத்தை, இவளுக்கு கொஞ்சம் மயக்கம் வருது போல இருக்கு. நான் இவள ரூம்ல போய் படுக்க வைக்கிறேன். ஏய் வாடி. மா, இன்னும் என்ன விஷயம்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. உன் அப்பாவும் மாமாவும் காயத்ரி அக்காவை தேடி தானே போயிருக்காங்க. அவங்க எப்படியும் உங்க அக்காவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்போ உங்க அக்காவே அவ பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பா. நீயா வாயை கொடுத்து பிரச்சனை பெருசாக்காத கயல். காயத்ரி அக்கா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பொறுப்பு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தான் அவங்க நினைச்சு தேடிட்டு போயிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். நாம சொன்னாலாவது அது சம்பந்தமா நடவடிக்கை எடுப்பாங்கடி. வேற எங்கேயாவது போய் தேடி பாப்பாங்கல்ல. எதை சொல்லுவ? உங்க அக்கா லவ் மேட்ரியா? அப்படின்னா அந்த சரணை பத்தியும் சொல்லணும். அப்படி சொன்னா அது உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற கேள்வி வரும். தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு நாள் சொல்லலன்னு பிரச்சனையும் வரும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு பெருசாயிட்டே போகும். அதுவும் இல்லாம இப்ப சொல்ற நீ முன்னாடியே ஏன் சொல்லலன்னு ஒரு புது பிரச்சனை கிளம்பும். சில விஷயங்களை அது போக்குல விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. இவங்க வேற பக்கமா தேடிட்டு இருக்கும் போது அவ அந்த சரண் கூட வெளியூர் போயிடுவாளோன்னு பயமா இருக்குடி. நேத்து நடந்த ராஜேஸ்வரி விஷயத்தால உன் டாடி உன் மேல கோவமா இருக்காரு. இதுவும் தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் எல்லாமே உன்னாலதான்னு கொன்னே போட்டுருவாரு. சில விஷயத்த நாம கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம சின்ன பிள்ளைங்களாவே நடந்துப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாது. பெரியவங்க அவங்களே பாத்துக்கிட்டோம், சரியா?
சொல்லிடுறேன்டி. சும்மா எங்க போயிருப்பா இவ? ஐயோ, சொல்லிடலாமா? அங்க என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். இங்க இருந்த காயத்ரியை கூட்டிட்டு போலான்னு கேட்டேன்னு சொல்லி 2 பேரும் ஒரு வழி சமாளிச்சுட்டு வந்தோம். எங்கேயும் இல்லைன்னா அப்ப எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை அவளை யாராவது கடத்திருப்பாங்களோ? இல்லம்மா, எந்த முடிவுக்கும் வர முடியாம தான் நாங்க 2 பேரும் குழம்பி போய் வந்திருக்கோம். ஐயோ மாப்ள, நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாப்ள? கல்யாண பொண்ணை காணோம்னா எல்லாருக்கும் எப்படி நான் பதில் சொல்றது? ஐயோ, கேள்வி மேல கேள்வியா கேட்டு தொலைச்சிருவாங்களே. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி நான் உயிரோட இருக்கிறது? ஐயோ மாமா மாமா விடுங்க. பெத்த 3 பிள்ளைகளையும் வளர்க்க தெரியாம வளர்த்ததுக்கு ஐயோ மாமா நீ செத்து. மாமா விடுங்க மாமா. அம்மா வலிக்குது. அம்மா 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 வலிக்குதுமா. அம்மா வலிக்குதுமா. என்னாச்சு? திடீர்னு என்னடி ஆச்சு? சாதாரண வயிற்று வலியா தான் இருக்கும், ஒண்ணு இருக்காது. இல்ல கடவுளே. என்னம்மா அம்மா பண்ணுது? வலிக்குது. அப்பா வயிறு ரொம்ப வலிக்குதுமா. தாங்க முடியலமா. அக்கா, என்னால முடியலமா. மாப்ள, இப்ப யோசிக்க நேரம் இல்ல. கவிதா கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிடலாம். சீக்கிரம் வாங்க. மணி கூட்டாமா அத்தை பொறுமையா கூட்டாமா தான். அக்கா எந்திரிக்கா. டிரைவர் 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 எங்க போயிட்ட? டிரைவர் ஆனக்கணமா சாவி இருக்கு இங்க போன. போன் பண்ணுங்க. டிரைவர் மெதுவா வா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. பாத்து 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 இறங்கு. The subscriber cannot be reached. மாமா என்னாச்சு மாமா? ஆட்டோ சொல்லி மாப்ள. சரி நீ கவிதா பாத்துங்க, நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துறேன். சரியா? கொஞ்சம் வேகமா போயிட்டு வாங்க. சரி மாமா சரி மாமா. எனக்கு கொஞ்சம் பொறுத்துங்க. சீக்கிரம் வர ஆட்டோ சொல்லுங்க. வந்துருவாப்ல. இப்ப வந்துரும். உட்காரு, மெல்ல மாமா. இப்படி உட்காரு. பாத்து. ம். ஆட்டோ 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 போய் நில்லுங்க. ஆட்டோ ஆட்டோ. என்னாச்சு? எதுக்கு இப்படி பத்தட்டமா ரோட்ல நிக்கிறீங்க? இல்ல திடீர்னு கவிதாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. டிரைவர் எங்க போனான்னு தெரியல, அதான் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க, நான் கார் ஓடிக்கிறேன். ஆட்டோலாம் வேண்டாம், சரிங்க. வண்டியில ஏறுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் இரு, மாப்பிள்ளை பயமா வந்துருவாரு. இருக்குமா. எல்லாம் கவிதா கூட தான் இருக்காங்க. சூரிய மாப்பிள்ள வர்றாப்ல. காயத்ரி பத்தி யாரும் பேச வேணாம். மாப்பிள்ளைய நான் சமாளிச்சுக்கிறேன். சரியா? வாங்க மாப்பிள்ள. என்னால முடியலமா. ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. மாமா, காசாவே எங்க இருக்கு? வண்டிக்குள்ளதான் மாப்பிள்ள இருக்கு. வாங்க உடனே போலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. கூட்டு போங்க மாப்பிள்ளை. ஏய் கையில், நீங்க வீட்லயே இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அம்மா நாங்களும் வரோம்மா. கவிதா சரி, வீட்டை பூட்டிட்டு வந்துருங்க. இருமோ சீக்கிரம் போ. சீக்கிரம் வா. போ. எனக்கு பயமா இருக்குங்க. ஒன்னும் இல்லடா, வந்துட்டோம்ல, கொஞ்சம் பொறுத்து. பார்த்து கூட்டு போங்க. அழாத கவிதா. யாரும் உள்ள வரக்கூடாது, இங்கே நில்லுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படாம இருங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் முடியல டாக்டர், வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுல டாக்டர். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் என்னாச்சு? நீங்க ஐ எம் டெப்டி கமிஷனர் சூர்யா. இவர் என்னோட கோபிரதர். ஓ, இவரோட ஒய்ஃபை தான் அட்மிட் பண்ணிருக்கோம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் லேட் பிரெக்னன்சி. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துடலாம். டாக்டர் எனி காம்ப்ளிகேஷன்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க, அதனால பிபி லெவல் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அதோட
அவங்க சுகர் லெவலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க அட்மிட் ஆகியிருக்கட்டும். நார்மல் பிரெக்னன்சியா இருந்தா இதை சாதாரண சூட்டு வலின்னு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லேட் பிரெக்னன்சிங்கிறதுனால தான் இந்த அப்சர்வேஷன். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க டாக்டர், நான் உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, நீங்க போய் பாருங்க. அவங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல டாக்டர், அவ தங்கச்சி கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் இழுத்து போட்டு அவளே செஞ்சா, அதனாலதான் இருக்கும். இனிமே நாங்க கவனமா பாத்துக்கிறோம். இட்ஸ் ஓகேமா. உனக்கு இருக்கு. அம்மா, நீங்களா இங்க இருக்கீங்க? காயத்ரியை காணோம். அது ஒண்ணும் இல்ல மாப்ள, அவ ட்ரெஸ் ஆர்டர் பண்ண கொடுக்க போனா, அதனால கவிதாவுக்கு இப்படி ஆனது அவளுக்கு தெரியாது. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல பார்த்தேன், டவர் கிடைக்கல. நான் வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். கல்யாணி, அது வரைக்கும் இங்க பாத்துக்க. சரிங்க. ஏய் கயல், இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அதான் டாக்டர் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? ரிலாக்ஸ். கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவ எங்க போனானே தெரியல. இந்த நேரத்துல கவிதாக்கு வேற உடம்பு முடியாம போயிடுச்சு. எதுக்கு தான் அடுத்தடுத்து நமக்கு இப்படி சோதனையாவே வருதுன்னு தெரியல. பிரச்சனையை நாமளே உருவாக்கிக்கிட்டு அது சோதனைன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்கிருக்க. உன் பிள்ளை மேல கவனம் வச்சு வளர்த்திருந்தா இந்த பிரச்சனை எதுக்கு வரப்போகுது? எதுக்கு எடுத்தாலும் என்னையே இப்படி சொல்லாதீங்க. அவளை நம்ம தகுதிக்கு மேல படிக்க வச்சது நீங்க. 10ம் பத்தாததுக்கு அவளை ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சீங்க. படிக்க வச்சது எந்த தப்பும் இல்ல, அவ நடவடிக்கையில கவனம் வைக்காததான் தப்புங்கிறேன். அவ நல்லபடியா தான் வளர்ந்திருக்கா. ஆனா நீங்க தான் நம்ம தேவைக்கு மேல எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி வச்சு இப்படி பிரச்சனைகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்த யாரோ ஒருத்தன் தான் என் பொண்ணை கடத்தி இருக்கணும். அப்படிப்பட்ட தைரியமானவே யாருமே இல்ல, தெரிஞ்சுக்க. இவ வேற ஏதாவது முடிவு எடுத்துப்பான்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணு ஓடி போயிருப்பான்னு சொல்ல வரீங்களா? வேற என்னவா இருக்க போகுது? ஊருக்குள்ள எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்ல. அவ காதல் கத்திரிக்கான்னு முடிவு எடுத்துப்பான்னு தான் எனக்கு தோணுது. வாய நல்லா கழுவுங்க. என் பிள்ளைங்களை நான் அப்படி ஒண்ணும் வளர்க்கல. யாராவது கடத்திட்டு தான் போயிருப்பாங்க. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. எங்க நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? நாம அவளுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள டெபுட்டி கமிஷனர். அவர் கட்டிக்க வேண்டிய பொண்ணை காணா போச்சுன்னு சொன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. இப்ப என்னதாங்க பண்றது? நாமளே தான் வெளியே தெரியாம இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம காயத்ரி காணாமன்னு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நின்று போகும். அது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். அதுக்கப்புறம் இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. எதுக்குங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவா. இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். 3
3 பிள்ளைங்களை பெத்தவங்க நீங்க. வயிற்று புலத்தாச்சியா இருக்கிற பிள்ளைக்கு இப்படி வர்றது சகஜம் தானே? அதுக்கு போய் இப்படி 2 பேரும் இடிஞ்சு போய் நிக்கிறீங்க. இது மாசம் இல்லல்ல. இல்ல, கல்யாண வேலையெல்லாம் அவளே இழுத்து போட்டு செஞ்சதுல சூட்டு வலி வந்துருச்சு. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க? அது வந்து இரு, கவிதாவுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் லேட்டா கர்ப்பம் போனதுனால இவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு நீங்க தானங்க ஆறுதல் சொல்லணும். ஆமா, எங்க என் மருமக காயத்ரி எங்கேயுமே காணோம்? காயத்ரி கவிதாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் ஹெல்ப் பண்றோம். நாம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. ஏய் கல்யாணி, அவங்க இதை கவலைப்பட வேண்டாம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அழுதுக்கு இருக்க? நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரித்தானுங்க? கவிதாவுக்கு திடீர்னு இடுப்பு வலி வந்து அழுதுனால இவளும் அதை நினைச்சு அழுதுக்கு இருக்கா. வேற ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, மற்றவங்கள விட பெத்த அம்மா நீங்க தான் தைரியம் சொல்லணும். உங்க பொண்ணு நல்லபடியா திரும்பி வந்துடுவா. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நானும் அதாங்க சொல்றேன். இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத கல்யாணி. நாம கல்யாண வேலையை பார்ப்போம்னு சொல்லிக்கிறீங்க. சொன்ன தேதியிலேயே கல்யாணம் நடந்தாத்தான் நம்ம 2 குடும்பத்துக்கு கௌரவம். எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. பாத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த காயத்ரி எங்க போனாலோ தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மாப்பிள்ள இப்ப எப்படி இருக்கா? உடம்புக்கு பரவாயில்ல. ஆனா எந்த நேரமும் காயத்ரி பத்தியே நினைச்சு ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சமாதானம் சொல்றேன். மாமா, இனியும் பொறுமையா இருக்காம முதல்ல போலீஸ்ல ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்டா கொடுத்து வைக்கலாம் மாமா. இல்ல மாப்பிள்ள, இப்ப வேண்டாம். நமக்கு விஷயம் தெரிஞ்சு 24 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள மத்தவங்களுக்கு இது தெரிய வேணாம். நாமளே தேடி பார்ப்போம். மாமா, சூர்யா கிட்ட சொன்னா அண்ணன் அபிஷேலா தேடுவார்ல. போலீஸ் மூலமா போனா உடனே கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப என்ன ஏதுன்னு சரியா தெரியாம இப்ப என்ன காரணத்தை சொல்லுவீங்க? அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்பா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னடி பேசுற? விடு மோனி, கண்டிப்பா உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா பிரச்சனை பெருசாயிடும். என்ன விடு. என்ன உண்மை? என்ன கர்மத்தை சொல்ல போற? சீக்கிரமா சொல்லி தொல. இதத்தனை நேத்து இருந்து கேட்டுக்கிருக்கேன். காயத்ரி அக்கா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் போனா, யார் கூட போனான்னு எனக்கு தெரியும். இங்க பார் கையல், நீ பாட்டுக்கு ஏதோ உளறிக்காத. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இல்ல மாமா, நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதத்தான் என்ன ஏது தெளிவா சொல்லி தொலை. காயத்ரி அக்கா அவள் லவ்வரோட ஓடி இருக்கா.